குவாலிட்டி பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். கேமரா கரெக்டாக அதனால கொஞ்சம் ஷேட் ஆகுது. பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா ப்ரீமியமாக நல்லா அழகாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜியோ பிசி. ஜியோ பிசியை பற்றி நம்ம வந்து பார்க்கல, ஏன்னா ஜியோ பிசி வந்து என்கிட்ட கிடையாது. சரி, லைவ் டிவி இது வந்து ஜியோ டிவியோட அப்கிரேட்னா லைவ் டிவி. அடுத்து ஜியோ கேம்ஸ், இதுக்கு வந்து கேம் பேடு தான் நல்லாயிருக்கும். சரி, இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஜியோ கேம்ஸ் பாருங்க, நிறைய கேம்ஸ் எல்லாம் ருபி அமௌண்ட்டு கட்டுற மாதிரினா வச்சுருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன். மற்றபடி ஒரு சில சின்ன சின்ன கேம்ஸ் வந்து ஃப்ரீயாக விளாண்டுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாஃப்டாக தான் இருக்குது, ஸ்பீடாக எல்லாமே நினச்சிது. சரி, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஸ்டோர். ஜியோ ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் வந்து ஏற்றுற மாதிரி கொடுக்கல. ப்ளே ஸ்டோர் இது வந்து கிடையாது. ஜியோ கூடிய சில ஆப்ஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க, பர்டிகுலர் ஆப்ஸ்னால். இப்போது நம்ம ஜியோ டிவி இப்போது நம்ம ஏதாவது ஒரு டவுன்லோட் பண்ணால் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணோன்னே நம்மளோட ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜ் வரலாம். அதை பற்றி உங்களுக்கு தெரியலனா அதை பற்றி வீடியோஸில் நான் வந்து போடுறேன். சரி, இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜியோ நியூஸ். இதில் நிறைய நியூஸ் இப்போ நடந்த நியூஸ்லாம் இருக்கும். அந்த நியூஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்ன இப்போ ஸ்கூல் எப்போ ரீஓப்பன் அந்த மாதிரி நிறைய நியூஸ் வரும். பாருங்கள், எவ்வளோ நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு, எப்போ வந்திருக்கு, அதை பற்றிலாம் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம வெளில போயிடுவோம். நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோலாம் எங்கள்கிட்ட இது கிடையாது, பிளானில் கிடையாது. சரி, இப்போ நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணுவோம். யூடியூப்பில் இப்போ வீடியோ ஓடிட்டுருக்கு. இப்போ 4Kல ஓடிட்டுருக்கு. ஆனால் பாருங்கள், 4Kனா ஓடிட்டுருக்கு. 4K. சரி, இப்போது நம்ம அடுத்த ஆப்ஸை பற்றி பார்ப்போம். சரி, இதுக்கு மேலே ஜென்ரலான ஆப் தான். G5, சோனி லிங்க், ஜியோ இல்லை சன்னஸ்ட்டு, ஜியோ ஜாயின் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்ம வந்து யாரெல்லாம் கால் பண்ணால் அவங்களோட கால்லாம் பார்த்துக்கலாம். இதுலேருந்து நம்ம நம்பர் வந்து சேவும் பண்ணி வச்சுக்கலாம். அதை பற்றி வீடியோலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஜியோ மை ஜியோ, இது வந்து நல்ல ஃபியூச்சர்ஸான இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அது இப்போ நாங்கள் வந்து டேட்டாஸ் வந்து 3300 ஜிபினா இது வாய்ஸ் வந்து அன்லிமிட்டட். சரி, இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் எவ்வளோ ஜிபி இது பண்ணியிருக்கோம், எப்படி பேருக்கு யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இதில் பார்க்கலாம். சரி, இப்போ எங்கள்கிட்ட உள்ள சப்ஸ்கிரிப்ஷனை பாருங்கள்.
இப்போ பார்த்தோன்னா எந்த டிவைஸ்லாம் இப்போ கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். மை டிவைஸில் சூஸ் பண்ணலாம். அடுத்து வைஃபை செட்டிங்ஸ். நம்ம வைஃபைல பாஸ்வேர்டு, நேமு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கேருந்து டிவைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கலாம். இந்த செட்டாப் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4K செட்டாப் பாக்ஸ். இது வந்து நல்லா தெளிவாக இருக்கும். அது இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சவுண்ட் எஃபெக்ட். இதுக்கு மேலே போட்டால் காப்பிரைட் வந்துடும். சரி, இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆண்டனா மாத்திரக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆப்டிக்கல் கேபிள், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா HDMI கேபிள் மாத்திரக்கு இன்புட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டர்நெட் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வைஃபைல கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 2 பென்ட்ரைவ் போர்ட்ஸு. இல்லைன்னா நம்ம வந்து ஜியோ கேமரா வைக்கலாம், இல்லை ஜியோ மைக் வைக்கலாம். ஜியோ தான் இந்த ஆப் யூஸ் பண்ணுறது. அது பவர் அடாப்டர். ரிமோட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ரிமோட் மாதிரி தான் இருக்கும். வாய்ஸ் கமெண்ட்லாம் உண்டு. சரி, செட்டாப் பாக்ஸ் பற்றி முடிவடைந்தது. அடுத்த மோடம் பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவர் அடாப்டர் வந்து மாற்றுறதுக்காண்டி ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பட்டன் வந்து WBS பட்டன். இது வந்து ஏதாவது ஒரு சேஃப்டி பின் அதை வச்சு குட்டினோம் அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆகும். இது 2 பென்ட்ரைவ் போட போட்டு வந்து இது எல்லாமே லேண்டு போட்டு. அடுத்து இது லேண்ட்லைன் கனெக்ஷன் பற்றி பார்ப்போம் வீடியோவில். சரி, எடுத்து நல்ல ப்ரீமியமாக நல்லா அழகாக இருக்குது. சரி, இப்போ மோடம் பற்றி வீடியோஸ் பார்த்துக்கலாம். மோடம் பார்த்தோம் அப்படின்னா 4G 5G மோடம் தான். ரெண்டும் ஒரே நேரம் கூட வருது. நல்லா இருக்கானா. சரி, இப்போ அதில் வந்து